வடிவேல் திமுகவுக்கு ஆதரவா ஜெயலலிதாவுக்கு எதிராக கேப்டனுக்கு எதிராக போனாரோ அந்த தேர்தலில் திமுக தோத்துச்சு. ஆவேக்காவா அது டிஎம்கேவை எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப விஜய் ஒரு விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்க்கொழுப்பு பேண்ட்ல வெடிதுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. விஜயோட ரேஞ்ச் என்ன, ஓர் ரேஞ்ச் என்ன? நீ வந்து ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுறதுனால விஜய் விமர்சிச்சுவியா? அவர் பேசிக்கலா எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் பாட்டு நல்லா பாடுவார் வடிவேலு. மற்றபடி அவருக்கு வேற எதையும் தெரியாது. எம்ஜிஆர் ரசிகராக இருந்து திமுகவை பிடிக்காம போச்சு அவருக்கு. அதெல்லாம் நிறைய பேட்டிகள் இருக்கு என்கிட்ட. அவர் நல்ல நடிகர், நல்ல டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார். அது அரசியலுக்கு எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியாது. செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய புழல் ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தன கடத்தினவர், 4 வருஷம் ஜெயிலுக்கு போனவர், ஜெயலலிதாவாலேயே கெராட் இனிமையா முகத்தில் முழிக்கிறான்னு சொன்னவர். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரைப்பட விமர்சகர் மற்றும் நடிகராக இருக்கிற பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். திமுக வந்து பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்க போறாங்க சார். அதான் பிரச்சாரம் முக்கால்வாசி இது முடிஞ்சு இன்னொரு 3 மாதம் தேர்தல் அறிவிக்க போறாங்க. யார் ஜெயிக்க போறான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து பிரச்சாரத்தில் வந்து வடிவேல் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை வந்து இன்வால்வ் ஆகியிருப்பார். அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறப்ப எல்லாமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து என்னென்ன மாதிரி ஓட்டினார்ன்றதுனால நிறைய பேர் கொந்தளிச்சே போயிருந்தாங்க. இப்போ வந்து திமுக எதிராக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜெயலலிதாவையும் ஓட்டினார். ஜெயலலிதாவையும் கச்சாமிச்சான்னு பேசினார். அதுக்காக 7.5 வருஷம் அவர் வந்து அஞ்ஞான வசம் அனுப்பிட்டாங்க. எந்தவித தடை சட்டமும் யாரும் போடாமையே தயாரிப்பாளர்களே அவருடைய 7.5 சனியை புரிஞ்சுக்கிட்டு வடிவேலுடைய திமிரு, அகம்பாவம் எல்லாம் புரிஞ்சுட்டு 7.5 வருஷம் அவர் அஞ்ஞான வசம் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து மாமன்னன் படம் எடுத்து. இப்போ அதுக்கப்புறமும் படம் வரல அவருக்கு. இடையில ஒரு 3 படம் வந்துச்சு, எந்த படம் ஓடலை. அதுக்கு காரணம் எப்போவுமே நடந்து வந்த பாதையை யோசிக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறலாம் தெரியாமல் ராஜகிரணன் அவதூறாக பேசுனது. அப்புறம் சங்கர் தன்னை வெற்றிகரமான கதாநாயகனாக்கின சங்கரையே தீட்டின மரத்திலே கூறுப்பாய்ச்சது. சங்கரை எவ்வளோ அலக்கழிச்சது. அவர் படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது. அது பெரிய பிரச்சனையாகி அவர் அவ்வளவு அழிச்சாட்டியும் பண்ணிட்டார், அதாவது வடிவேலு. அதனால் அவருடைய திமிரு அகம்பாவத்துக்கு தான் அவர் அனுபவிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் எப்போ திமுகவுக்கு ஆதரவா ஜெயலலிதாவுக்கு எதிராக கேப்டனுக்கு எதிராக போனாரோ அந்த தேர்தலில் திமுக தோத்துச்சு. ஆமாம், படுதோல்வி அடைஞ்சிருச்சு அதில். ஆமாம், எதிர்கட்சியாக கூட இவங்க தேமுதிக வந்தாங்க. ஆட்சியில் வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா. அதனால வடிவேல் பார்க்கறதுக்கு கூட்டம் வந்துச்சு, எவனும் ஓட்டு போடல. ஒன்று கூட்டம் மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சார் இப்போ தாவேக்கா தான் அது டிஎம்கேவை எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ விஜய் ஒரு விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரு விஜய் அவர் விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வடிவேல் இல்லை, அந்த கூட்டத்தில் அவர் விஜயை விமர்சிச்சுக்காரு. அது கொஞ்சம் நாக்குழப்பு சேலையில் பேண்ட்டில் வெடியுதுங்கிற மாதிரி தான் அது. என்ன சார் விஜயுடைய? ஆமாம், அதாவது வாய்க்கொழுப்பு பேண்ட்டில் வெடியுதுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. விஜயோட ரேஞ்ச் என்ன, ஓர் ரேஞ்ச் என்ன? நீ வந்து ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுறதுனால விஜய் விமர்சிச்சுவியா? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் பேசிக்கலாக எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் பாட்டு நல்லா பாடுவார் வடிவேலு. மற்றபடி அவருக்கு வேற எதையும் தெரியாது. அதாவது எம்ஜிஆர் ரசிகராக இருந்து திமுகவை பிடிக்காம போச்சு அவருக்கு. அதெல்லாம் நிறைய பேட்டிகள் இருக்கு என்கிட்ட. ஏன்னா அதனால் அது அவர் தப்பிக்க முடியாது. அவர் அதாவது திமுக பாரம்பரியத்தை சேர்ந்தவர் அல்ல, எம்ஜிஆர் பாரம்பரியத்தை சேர்ந்தவர் தான் வடிவேலு. ஏதோ துட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக அழகிரி கொஞ்சம் நிறைய கவனிச்சார். அதாவது முன்னாள் மந்திரி எம்கே அழகிரி அவர்கள் கொஞ்சம் நிறைய கவனிச்சிட்டாரு. அதனால அவர் போனார், அவ்வளோதான். அதே மாதிரி சார் விஜயகாந்த் அவரை விமர்சிக்கிறப்ப எல்லாமே விஜயகாந்த் சார் வந்து அமைதியாக தான் இருந்தார். அவர் ரசிகர்களும் அமைதியாக தான் இருந்தார். ஆனால் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி யாரும் வடிவேல் வந்து தப்பாக பேசாதீங்க, பேசுறது பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக. அதே மாதிரி விஜய் இப்போ விமர்சித்தார் அப்படின்னா அவர் கேப்டன் மறைவு கூட வராத ஒரே நடிகர் யாருன்னா வடிவேல். ஆமாம் சார். அதனால ஏகப்பட்ட பேர் இன்னொரு மேலே காண்டில் தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போது விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஜென்டில்மேன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி விஜய் சாரும் வந்து அதே மாதிரி அமைதி காப்பாரா? அவரை வந்து அதாவது நான் என்ன சொல்றேன், இவர் திட்டினால அவர் ஃபீல் பண்ணா பேசுவார். அவர் ஃபீல் பண்ணலை, அவர் ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவர் பாட்டு விட்டுருவார். அதே மாதிரி விஜய் அந்த மாதிரி எடுத்துக்குவாரா? விஜய் ரசிகர்கள் எடுத்துக்குவாங்களா? இல்லை, விஜய் ரசிகர்கள் வந்து இனிமேல் வடிவேலு பேசுகிற கூட்டங்களில் ரகலை பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க. சும்மாவே ரகலை பண்ணுறாங்க அவங்க எங்கே எல்லா இடத்துக்கு போனாலும். ஆமாம், அதனால் அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்.
விஜய் சார் விஜய் அக்செப்ட் பண்ணிக்குவாரா அந்த மாதிரி கலாய்ச்சாரு அப்படின்னா? இல்லை, ஒருவேளை அவரும் கேப்டன் பாணியை பின்பற்றி விட்டுருங்கப்பா, அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டு, அது நம்மளை டச் பண்ணாது அப்படின்னு பகிர்ந்தன்மையாகவும் விட்டுறலாம். ஆனால் அவர் பெருந்தன்மையாக இருந்தால் கூட அவருடைய ரசிகர்கள் பெருந்தன்மையாக இருப்பாங்களாங்கிறது சந்தேகம். நீங்களே ஏதாச்சும் விஜய் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வச்சுட்டு வந்துருவாங்க வரிசையா. இல்லை, அவர் அரசியல் ரீதியாக நான் விமர்சிப்பேன், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர் நல்ல நடிகர், நல்ல டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார். அது அரசியலுக்கு எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அரசியலை படிச்சிருக்கணும். அவர் அரசியல் அறிவு அவருக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்கிற எனக்கு தெரியல. அதை கூட இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்து. செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஊழல் ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தன கடத்தினவர், 4 வருஷம் ஜெயிலுக்கு போனவர், ஜெயலலிதாவாலேயே கெராக் இனிமேல் முகத்தில் முழிக்கிறான்னு சொன்னவர், அதாவது அமைச்சராக கோவிச்செட்டியில் பாளையத்துக்கு குற்றாலத்துக்கு போகிறாரு, வரும்போது அமைச்சர் பதவி இல்லை. அது காரணம் என்னென்னா மோசமான அவருடைய ஏதோ தகாத உறவு, அவருடைய டிரைவருடைய மனைவி கிட்ட தகாத உறவு. அதை வந்து நேராக முதலமைச்சர் ஜெயலலிதாட்ட செங்கோட்டையனுடைய ஒய்ஃபே போய் கதறி அழுதுனால தான் அதை விசாரித்து உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு கே செங்கோட்டையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க ஜெயலலிதா. கடைசி வரைக்கும் அவர் சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஐயோ பாவம், தன்னுடைய ஜாதிக்காரன் சரி சீனியர்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரை தன்னுடைய மந்திரி சபையில் தேர்ச்சிக்கிட்டார். அதே மாதிரி மாச்சாத்தி தீவில் அந்த விசாரணை படத்தில் நடந்த மாதிரியே எல்லா பெண்களையும் வந்து போலீஸெல்லாம் வலுக்கரமாக கற்பழிச்சாங்க, அதெல்லாம் அவர் அப்படியே மறைச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று. ஏன் சந்தன கடத்தல் வீரப்பனே தெளிவாக சொன்னார். நான் கடத்தினது ஒரு 25%, ஏன் 75% மந்திரி தான் ஏன் கடத்தினாருன்னு சொல்லிட்டாரு. சூப்பராக அவரே அடிச்சிட்டாரு. ஓகே சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கே தெரியாது, யாருமே இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். அதான் சொன்ன மாதிரி பைல்வான் ரங்கநாதன் சாருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக் சார். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.